நம்ம இனியாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையெல்லாம் தெரிய வருதுன்னே சொல்லலாம். ஏன்னா, கோபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு, பாக்கியா வந்துட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில தான் இப்படியெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கா. சம்மந்தப்பட்ட ஆளே கிடையாது. நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுதாகர் கிட்ட வந்து பேச, சுதாகருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னதான் பேசி மழுப்புனாலுமே, அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, ஓரளவு உண்மைய ஒத்துக்கிறாரு. நான் வந்து இந்த கல்யாணத்த பிசினஸ் மைண்டோட நோக்கத்தோட தான் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட்டே அந்த ரெஸ்டாரண்ட்ட ஏதாவது வேலைக்கு கேட்டேன். உங்க ஒய்ஃப் தான் வந்துட்டு குடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சரி அத எப்படி தான் கைப்பற்றலாம்னு சொல்லி நெனச்சம்போது தான் பார்த்தீங்கன்னா, உன் பொண்ணு இனியாவுக்கு வந்து இன்னும் அலையன்ஸ் பார்த்துருக்குறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஏற்பாடவே பண்ணேன். இதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இங்க வந்து இனியா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அத பத்தி நீங்க எந்த வருத்தமும் பட தேவையில்ல. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு தான் இனிமேல் சொந்தம். இனிமேல் அது வந்து சுதாகரன் கம்பெனிக்காக தான் வந்து இயங்க போகுது. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க தைரியமாவும் போகும் சம்மந்தி. உங்க பொண்ண பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்த இதோட விட்டுருங்க. மேலும் மேலும் இந்த ரெஸ்டாரண்ட்ட பத்தி நீங்க பேசுறது உங்க பொண்ணோட வாழ்க்கைய தான் பாதிக்கும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட இனியா பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. நீங்க இந்த நோக்கத்தோட தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஆனா நீங்க என்ன பொய் சொல்லி ஏமாத்தி இங்க கல்யாணம் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சத்தம் போட, கோபி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அம்மா நான் தான் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. நீ குறுக்க வந்து பேசாத. நான் எல்லாத்தையும் பேசி மேனேஜ் பண்றேன். நீ தயவு செஞ்சு இதில தலையிடாத" அப்படின்னு சொல்ல, "என்ன டாடி தலையிடாதன்னு சொல்றீங்க? அம்மாவுக்கு இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. அநியாயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க என்னடான்னா என்ன தடுத்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் பாட்டியும் தான். உங்களால தான் நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். உங்க நல்லதுக்காக தான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சேன். ஆனா நீங்க என்னடான்னா, அம்மா எக்கடன்னா கெட்டு போகட்டும். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாரி சொல்றீங்க. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இனியா பார்த்தீங்கன்னா, கண்ணீர் வடிக்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இனியாவோட ஹஸ்பண்ட் அங்க வராரு. என்ன நீ பெரியவங்க பேசி சொல்றாங்கல்ல, அவங்க பேச்ச கேட்காம நீ எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரி கேட்க, நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன மட்டும் இல்ல, என்னோட சேர்த்து எங்க அம்மாவையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட் உருவாக்கணும்னு தெரியுமா? ஆனா நீங்க என்னடான்னா அசால்ட்டா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கைப்பற்றுங்க அப்படின்ற மாரி சொல்லி இனியா பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்க. உடனே கோபி பார்த்தீங்கன்னா, இனியாவ சமாதானப்படுத்துறாங்க. என்னதான் சமாதானப்படுத்தினாலுமே இனியா வந்து சமாதானம் ஆகுற மாரி இல்ல. நீங்க பண்ணதும் தப்பு தான். தயவு செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட்ட எங்க அம்மாகிட்ட குடுத்துருங்க. எங்க அம்மாவோட இத்தன வருஷம் உழைப்பு தான் அந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்ற மாரி சுதாகர் கிட்ட சொல்லி கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா சுதாகர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, "இனியா உங்க நீ வந்து சின்ன பொண்ணு. உனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா வேணும். அதுவும் நான் எவ்ரி 5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றது தான் என்னோட ஐடியாவே. அதுக்கு தடையா இருந்தது உங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட் மட்டும் தான். அதுவும் என்கிட்ட வந்துருச்சு. இனிமேல் எங்க கம்பெனி வந்து நல்லபடியா முன்னேற்றும். அதுவும் இல்லாத நான் உங்க வளர்ந்தா நீயும் வளர்ந்த மாரி தானே. நீ இந்த வீட்டு பொண்ணும்மா. அதனால நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் சம்பாரிக்கிறது எல்லாமே உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சுதாகர் பார்த்தீங்கன்னா, சமாதானப்படுத்துறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.